ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பேங்கிங் வாய். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்? எஸ்பிஐயோட பேக்லாக் வந்துருச்சு. அப்போ எஸ்பிஐயோட சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு தானே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்தது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட எல்பிஓ, லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒன்றுனே சொல்லலாம். இந்த டைம் பீரியடில், அதாவது எக்ஸாம் அடுத்தடுத்து இருக்குன்றது ஒரு ப்ரெஷர், அது வேறு. பட் அந்த வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, அது ரொம்பவே குட்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து எல்பிஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சிங்கிள் எக்ஸாம் தான் இருக்கும். ஸோ சிங்கிள் ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக மெயின்ஸ் தான். ஸோ ப்ரிலிம்ஸ் இருக்காது. ஸோ இப்போ வந்து சிங்கிள் எக்ஸாம் இருக்கும். அண்டு நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாமோட ஸ்டாண்டர்டுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த இன்சூரன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம பேனிக் ஆக வேணாம். என்ன ஜென்ரல் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ் மட்டும் நம்ம வந்து நல்லா கவர் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளுக்கும் மற்ற பர்சன்ஸ்க்கும் உள்ள, அந்த கேண்டிடேட்ஸ்க்கு உள்ள அந்த டிஃபரன்ஸே அந்த ஜென்ரல் அவேர்னஸ் பேங்கிங் தான். அண்டு ப்ளஸ் இங்கிலீஷ். ஸோ மித்தபடி சிங்கிள் எக்ஸாம் தான். ஸோ பேனிக் ஆக வேண்டாம். அண்டு லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் கிட்டத்தட்ட இதோட சேலரி பேக்கேஜ் பிஓ மாதிரி தான் இருக்கும். பிஓ லெவல் அசிஸ்டன்ட் மேனேஜர் மாதிரி தான் இருக்கும். அண்டு சேம் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உள்ளூருக்குள்ளேயே. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு புரியுதா, பிஓ ஆனால் உள்ளூருக்குள்ளேயே வேலை, அந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட் இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அக்ராஸ் இந்தியா அப்படின்லாம் இருக்காது. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு ரீஜன் தான் இருக்கும். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ டோட்டலாக வேக்கன்சி நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் 100 வேக்கன்சி. புரியுதா உங்களுக்கு? ஸோ டோட்டல் வேக்கன்சியே வந்து 250. அதில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 100. எவ்வளோ பெரிய சாதனைன்னு சொல்ல முடியாது. அண்ட் ஓபிசிக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 33 இருந்துச்சு, 33 இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு வந்து 9 வேக்கன்சி. அடுத்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து 37 வேக்கன்சி இருக்குது. தமிழ்நாடுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து தமிழ்நாட்டில் எஸ்சிக்கு பார்த்தோன்னா 15, எஸ்டிக்கு வந்து 6. ஸோ இப்போது நம்ம ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டபுள், அதாவது 33 + 37. அப்போ மொத்தம் எத்தனை வேகன்சி? நம்மளுக்கு வந்து 70 வேகன்சிஸ் இருக்குது. சூப்பராக நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஸோ இது அந்தளவுக்கு ஒரு வெயிட்டான எக்ஸாம்னே சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட ஆன்லைன் எக்ஸாம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து இன்னைக்கு தான் 8 ஆகஸ்ட்லேருந்து 24 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. இது ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸாமு. அப்படியே எப்படி சொல்கிறது, அடுத்த எக்ஸாம் தான். அடுத்து ஒரு 5வது எக்ஸாம் வந்துட்டான். ஆல்ரெடி 4 எக்ஸாம் சொல்லியிருந்தோம். ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ, அடுத்து ஐபிபிஎஸ் கிளரிக்கல், அடுத்து என்ஏசிஎல் அசிஸ்டன்ட். இவன் போயிட்டான். இப்போ 5வது இவன் வந்திருக்கான். ஐபிபிஎஸ் எல்பிஓ வந்திருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதோட டீட்டெயில் பார்ப்போமா, என்னென்ன கொடுத்துருக்கான்ட்டு. எல்லா எக்ஸாமுக்கும் சிமிலராக தான் இருக்கும். 1-2 வித்தியாசப்படும், அவ்வளோதான். இதில் பார்ப்போமா. ஸோ இப்போ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இதில் என்னது, நம்மளுக்கு ஏஜ் அது அடுத்தடுத்து கீழே வரும்னு நினைக்கிறேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் கீழே வரும். அடுத்து நம்ம சிட்டிசனாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க, அது ஓகே. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன், இது ஓகே. அடுத்து இதெல்லாம் வந்து அது நம்மளுக்கு நார்மலாக கொடுக்குற அந்த ஃபார்மாலிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டி. ஸோ இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போ இந்த இதுதான். ஸோ இப்போ பேசிக்காகவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கிட்ட வந்து, அதாவது கிட்டத்தட்ட அந்த பிஓக்கு நிகரான ஒரு சேலரி பேக்கேஜ் தான் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்டு வந்து ப்ரொபஷன் பீரியட் வந்து 2 இயர்ஸுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அது மேட்டர் கிடையாது. நம்மளுக்கு ஒன்ஸ் ஜாப் அது உள்ளூருக்குள்ள அடைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வருஷக்கணக்காக இருப்பேன்டா, இருந்துட்டு போகிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஸோ இப்போ அந்த ப்ரொபஷன் பீரியட் அது. அடுத்து வந்து இந்த பாண்ட் வந்து மோஸ்ட்லி எல்லா இதுக்கும் இருக்கும். அதில் நீ ஒரி பண்ணிக்க வேணாம். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மினிமம் வந்து நம்ம 3 இயர்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணணும், அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ அந்த 3 இயர்ஸ்க்குள்ளே நம்ம இல்லை ரிசைன் பண்ணிட்டு போகிறதா இருந்தோம்னா நம்ம 2 lakhs வந்து அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது நார்மல் தான், எல்லா இடத்துலையும் இருக்கும் தான். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்கிறது நம்ம தவறு இருந்து பண்ணுறோம் கரெக்டாக. நம்ம கண்டிப்பாக வந்து வெளியே போகிறது இல்லை கரெக்டாக. ஒருவேளை ஒரு பெரிய இன்னும் இதை தாண்டி ஒரு ஹை ஸ்டேட்டஸில் ஒரு எக்ஸாம் வருது, எக்ஸாம் எழுதி நான் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணிட்டேன்னா, அப்போ அந்த எக்ஸாமுக்கு அந்த வேலைக்கு நான் போகிறேன்னா இதை ரிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. மித்தபடி நம்ம ரிசைன் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஒரி பண்ண வேணாம். ஸோ இதுதான். ஸோ சிங்கிள் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்லைன் எக்ஸாம்ஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டாண்டர்டான பேட்டர்னே சொல்லலாம். இங்கே பாருங்களேன். ஃபஸ்ட்டு ரீசனிங் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸு 60 மார்க்ஸ். இதில் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? 30 கொஸ்டின் 60 மார்க்ஸ் 1 hour. ஓகேவா? அடுத்து ஜென்ரல், இதுதான் பேங்கிங் அவேர்னஸ். இதுவும் பார்த்தோம்னா 40 கொஸ்டின்ஸு 40 மார்க்ஸ். ஈச் கொஸ்டின்ஸ் 1 மார்க்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து நம்மளுக்கு குவான்ஸ் 30 கொஸ்டின் 60 மார்க்ஸ். இதுவுமே ஈச் கொஸ்டின் 2 மார்க்ஸ் தான் இருக்குது. ஓகே. அடுத்து வந்து இங்கிலீஷில் 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ். ஈச் கொஸ்டின் 1 மார்க். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா டைம் டியூரேஷன் குவான்ஸுக்கும் ரீசனிங் மட்டும் 1 hour கொடுத்துருக்காங்க. அடுத்து மிச்சம் இருக்க ஜிகேக்கும் இங்கிலீஷ்க்கும் 30 minutes கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 3 hours எக்ஸாமினேஷன். சூப்பராக போகும். அதாவது உங்களுக்கு எந்த இடத்துல நான் அது ஆல்ரெடி இது பண்ணியிருக்கேன், அட்டன் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்தியன் பேங்கோட எல்பிஓ அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது எனக்கு எந்த செக்ஷன்லையுமே நான் வந்து எப்படி சொல்கிறது, ஐயோ டைம் பத்தல அப்படிலாம் தோணாது. நீங்கள் முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஆனால் எதில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டும்னா, இந்த ஜிகே இருக்கான்ல, இந்த ஜிகே தான். இந்த ஜிகேலையும் இந்த இங்கிலீஷ்லையும் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் காட்டும். இங்கிலீஷ் கூட ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜிகேல ஸ்டாட்டிக்காக இருக்கலாம், இல்லை ஜென்ரல் அவேர்னஸ் இன்னும் நம்ம டீப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த ஒன்று தான், அதை மட்டும் தரவாக பண்ணுங்கள். மித்தபடி இந்த குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ்லாம் ரொம்ப
ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்கும், ஒரி பண்ணிக்கவே வேணாம். ஸோ 140 கொஸ்டின்ஸு, அடுத்து 200 மார்க்ஸ் மேக்ஸிமம் இருக்குது. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ராங் ஆன்சர் ஹேஸ் அ பெனால்ட்டி பார்த்தோம்னா ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்தோம்னா 0.25 மார்க்ஸ் போகும். அதாவது பாதி, அது கால் 1/4 மார்க் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும் தப்பாக இருந்துச்சுன்னா, கொஸ்டின் தப்பாக இருந்துச்சுன்னா. ஓகேவா, இதெல்லாம் முடிஞ்சு அடுத்து என்னன்னா இதுதான் நம்ம சொன்னது. இப்போ நம்ம ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டோம், அதாவது மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து LPT இருக்கும், லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றது. அதாவது என்னென்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ஊர் தானா, இந்த ஊரில் தான் படித்தோமா, இந்த ஊரோட அந்த லாங்குவேஜ் இருக்குது அதை தான் நம்ம படித்து நம்ம 10th 12th பாஸ் ஆகி வந்திருக்குமா அப்படின்ற ஒரு டெஸ்ட் மாதிரி தான். அது எப்படி சொல்கிறது, அது நெசசரி தான். ஏன்னா இந்த ஊரில் தான் வேலை பார்க்க போகிறோம் கரெக்டாக. அப்போ இந்த ஊரோட லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ இப்போ இது திடீர்னு வந்து தமிழ்நாட்டில் இருக்கும், கேரளாவில் இருந்து ஒருத்தவங்க தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருந்துருக்கணும். கேரளாவில் இருக்கவங்க, கேரளாவில் இருந்தவங்க இங்கே தமிழ் ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ அதை வந்து இது பண்ணுறது தான், அதை எப்படி சொல்கிறது, அதை டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் ஃபார்மாலிட்டி அண்ட் பர்சனல் இன்டர்வியூ, இதுவுமே ஃபார்மாலிட்டி தான். உங்களுக்கு வந்து இந்த மெயின்ஸோட மார்க்கை பொறுத்து தான். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஃபைனல் செலெக்ஷன் எதை பொறுத்து இருக்குன்னா ஆன்லைன் எக்ஸாம் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ பொறுத்து இருக்குது. ஓகேவா, அதுவும் எந்த ரேஷியோவில் இருக்குது பாருங்கள். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 80, பர்சனல் இன்டர்வியூ 20. ஸோ இப்போ இந்த 4:1 இந்த ரேஷியோவில் தான். அப்போ நம்ம எடுக்கிற ஆன்லைன் எக்ஸாமினேஷனோட அந்த மார்க்கை பொறுத்து தான் எல்லாமே. ஸோ மார்க் டாப்பில் இருக்குன்னா இன்டர்வியூலாம் ஈஸியாக தட்டி விட்டுறலாம். ஓகேவா, ஸோ இப்போ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, கேட்டகரி. ஓகே, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து SC ST PWBD இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா 175. அடுத்து இது இல்லாத அதர் கேட்டகரிஸ், அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க, EWS, அடுத்து OBCயில் இருக்கவங்களுக்கு வந்து 850 rupees. ஓகேமா, இந்த கேட்டகரியில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அடுத்து வந்து கைட்லைன்ஸு, இது விஷுவல், இதெல்லாம் நார்மல் கைட்லைன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எல்லா எக்ஸாமும் கொடுக்குற ஒரு கைட்லைன்ஸ் தான். அந்த ஒரு ஃபார்மாலிட்டியை தான் அவங்க வந்து பேஸ் பண்ண இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இது எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். நான் வந்து ஜென்ரலாக சொல்லிட்டு போகிறேன், ஏன்னா இதெல்லாம் வந்து யூஷுவல் எல்லாத்துலையும் இருக்கிற கைட்லைன்ஸ் தான். ஸோ அதனால் நான் ஜென்ரலாக அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நான் அடுத்தடுத்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ ஓகே, எக்ஸாமினேஷன் சென்டர், ஓகே, பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், கால் லெட்டர் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி, இன்டர்வியூக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஓகே 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 வேறு ஜென்ரல் எலிஜிபிலிட்டி, இது எல்லாம் வந்து அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்போ அது முடிச்சு அடுத்து நம்ம மெடிக்கல் ஃபிட்னஸ் போகும்போது. ஓகேவா, வேறு அடுத்துலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ அப்லோட் அந்த கான்செப்டுக்குள்ளே வந்துடுவோம். ஃபோட்டோ எப்படி பண்ணணும் என்னன்ட்டு. ஃபோட்டோக்குமே வந்து சேம் கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோட்டோ வந்து 20 kbலேருந்து 50 kbக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணுற இமேஜ் 50 kb, 20 kbலேருந்து 50 kbக்குள்ளே இருக்கணும். மித்தபடி அது JPEG, அந்த JPG அந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். அதெல்லாம் யூஷுவல் எல்லாமே எல்லா எக்ஸாமுக்கும் இருக்கிற மாதிரி தான். நீங்கள் ஒன் டைம் எடுத்ததை எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ அதுதான். அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கேப்சர் இமேஜில் ஏதாச்சும் கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தேன். NACL மாதிரி கொடுமைப்படுத்துகிறானான்னு பார்த்துக்கணும். வேறு எதாவது அப்லோட் தேர் லைவ் ஃபோட்டோகிராஃபி இதர் வெக்டமு. ஓகே, எதுவும் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். இதுவுமே யூஷுவல் எல்லா எக்ஸாமுக்கு இருக்கிற மாதிரி தான். பெருசாக பேக்ரவுண்ட் எதுவுமே சொல்லியிருக்கானா, ஃபோட்டோகிராஃபி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் வேகமாக ரீட் பண்ணுறதுனால எனக்கு பெருசாக தெரியல. ஆக்டிவிட்டி ஓகே, இது யூஷுவல் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான். இதில் தான் இந்த கொடுத்துருக்காங்க. டூஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டூஸில் வந்து அகெயின்ஸ்ட் லைட் கலர் ப்ரிஃபரபிளி பேக்ரவுண்ட் வந்து தேர் இஸ் லுக் ஸ்ட்ரைட். ஓகே, இதில் பெருசாக இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட்டு சிம்பிளாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி கரெக்டான ஒரு இதில் இருக்கணும், லைட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து சிக்னேச்சர் பார்த்தோம்னா சிக்னேச்சர் வந்து பிளாக் இங்கில் வந்து ஒயிட் பேப்பரில் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி சிக்னேச்சர் போடணும். அந்த சிக்னேச்சரும் பார்த்தோம்னா 10 kbலேருந்து 20 kbக்குள்ளே இருக்கணும். ஓகே, அடுத்து லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் பார்த்தோம்னா அதுவுமே 20 kbலேருந்து 50 kbக்குள்ளே இருக்கணும். அது JPEG இல்லை JPG ஃபார்மேட்டில் இருக்கணும், அது சொல்லிட்டாங்க. அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஸோ இந்த இருக்கு பாருங்கள், இதுதான். ஸோ இதுதான் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஸோ இதுவுமே வந்து அதை நான் சொல்லிட்டேன்ல, SBI தவிர மித்த எல்லாத்துக்குமே ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு வாட்டி எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் எழுதி வைங்க. ஃபஸ்ட் டைம் பாருங்கள், இந்த ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் எழுதணும்னு சொல்லுவாங்க. ஒரு சில இதில் பிளாக் இங்க் இல்லைனா ப்ளூ இங்கில் எழுதலாம்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து பிளாக் இங்கில் எழுதணும், அவ்வளோதான். இதோட இது பார்த்தோம்னா சைஸ் பார்த்தோம்னா 50 kbலேருந்து 100 kbக்குள்ளே இருக்கணும் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். மித்தபடி வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா, இதெல்லாம் வந்து நார்மல் கைட்லைன்ஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு எந்த எக்ஸாம் எங்கே போடுவாங்க, ஐ திங்க் இதுக்கு வந்து சென்டர் வந்து சென்னை தான் நினைக்கிறேன். இருங்க தமிழ்நாடுக்கு பார்ப்போமா. தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் இருக்குது. சூப்பர். சென்னை இந்த இருக்குல்ல, தமிழ்நாடு ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலின்னு சொல்லிட்டு எல்லா ரீஜனும் இருக்குது. ஓகே தான், சூப்பர் தான். ஸோ இப்போ அப்ளிகேஷன் வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னிலேருந்து 24th வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேங்கிங் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தைரியன்ற மாதிரி தயவு செய்து இது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று, இது ரொம்பவும் ஈஸியான ஒன்று ஒரு எக்ஸாமு. ஸோ நம்மளுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் அதெல்லாம் மட்டும் தான் டிஃபிகல்ட்டி இருக்கும். மித்தபடி இது ரொம்ப 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 ஸ்டாண்டர்ட்
ஸ்டாண்டர்டான ஒரு எக்ஸாமு. பயப்பட வேணாம். இந்த மற்ற பிஓவில் கேட்பாங்களா, எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி பிஓ, இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்காது. ஓரளவுக்கு ஈஸி டு மாடரேட்டாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்பவே குழப்பிக்க வேணாம். ஸோ இப்போ அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டோம்னா அதுவுமே வந்து எல்லா எக்ஸாமுக்கும் சொல்கிறது தான். இங்கே இருக்குது இந்த இருக்குல்ல, எங்கடா காணும், ஏஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன் அந்த தான் கொடுத்துருப்பாங்க. ஏஜ் பார்த்தோம்னா மினிமம் வந்து 20, மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கணும். இந்த டிகிரி எல்லா எக்ஸாம் சொல்கிறது தான். எனி டிகிரி, அதாவது எந்த ஒரு இதாக இருக்கணும், ஆர்ட்ஸாக இருக்கணும், சயின்ஸாக இருக்கணும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், வாட் எவர், ஒரு டிகிரி இருக்கணும். கிராஜுவேஷன் தான், போஸ்ட் கிராஜுவேஷன் இல்லை, ஜஸ்ட் சிங்கிள் டிகிரி, யூஜி டிகிரி, பேச்சுலர் டிகிரி இருந்தாலே போதும் தான் இந்த எக்ஸாமுக்கு. பார்த்தீங்களா, சூப்பர் தான். அடுத்து வேறு என்ன, இந்த டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது லேட்டர் தென் 2006க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது, அதே மாதிரி 1996க்கு முன்னாடியும் பிறந்திருக்கக்கூடாது. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான், மினிமம் 20, மேக்ஸிமம் 30 ஏஜ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்த்துக்கோங்க, வேக்கன்சியும் பார்த்துக்கோங்க. பல்கானது ஓபிசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா 70 வேக்கன்சி தமிழ்நாடுக்கு. ஸோ ஒரே ஒரு எக்ஸாம் தான், தயவு செய்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் டேட் இன்னும் சொல்லலைன்னு நினைக்கிறேன், மித்த எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க, இதில் சொல்லலைன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் மென்ஷன் பண்ணலை, பேமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, ஃபைன். எப்படின்னு 1 month 2 months இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. பட் ரொம்ப ஈஸியான எக்ஸாம். தயவு செய்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லாவே படிப்போம், நல்லாவே பண்ணுவோம். கண்டிப்பாக மல்டிபிள் அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம கையில் இருக்க போது இந்த வருஷம். ஓகேவா? ஸோ அதை மட்டும் மெயின் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ, டட்டா, பை.